வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வீடியோ என்னென்னா, 60 வயதுக்கு மேலே நம்ம உடலில் சில முக்கியமான விட்டமின்கள் குறைய ஆரம்பிக்கும். அது இல்லாதனால நம்ம உடலில் நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதில் முதல்ல எலும்புகள் பலவீனமாக ஆகிரும். உடலுக்கு எப்போதுமே ஒரு சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நினைவு ஆற்றல், அதாவது இந்த ஞாபக திறன் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். மசில்ஸில் அந்த சதை பகுதிகள் எல்லாம் வலி ஏற்படப்படும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்னென்ன விட்டமின்கள் நம்ம இந்த 60 வயதுக்கு மேலே எடுத்துக்கிறணும், அது முக்கியமான 4 விட்டமின்கள் கட்டாயமாக அவசியமாக அந்த 4 விட்டமின்கள் நமக்கு தேவை. ஸோ உடல் வயது ஆக ஆக அது உடலில் இருந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ இந்த 4 விட்டமின்கள் நம்ம உடலுக்கு முக்கியமாக அவசியமாக தேவைப்படக்கூடியது. அந்த 4 விட்டமின்கள் என்னங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விட்டமின்ஸ் என்னென்னா விட்டமின் டி தாங்க. இது எலும்புகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணக்கூடியதான் இந்த விட்டமின் டி. இந்த விட்டமின் டி நம்மளுடைய சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயதுக்கு மேலே இருக்க உங்களுடைய உடலில் விட்டமின் டி சரியாக உருவாகாமல் போயிடும். உருவாக்க முடியாது உடல்னால். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த விட்டமின் டியை எடுத்துக்கிறணும். அப்படி நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம்னா எலும்பு தேய்மானம் ஏற்படும், கால்களில் வலி ஏற்படும், பேலன்ஸாக நடக்கவே முடியாது, உடலுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ நடக்கும்போதே ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இம்யூனிட் பவர் குறைஞ்சிரும். ஸோ அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள். ஏதாவது ஒரு சின்ன தாக்குதல் ஏற்பட்டால் கூட அது பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். அந்த அளவுக்கு இம்யூனிட் பவர் கம்மியாக இருக்கும் பொழுது சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் போய் சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சளி பிடிச்சா கூட உடனடியாக சரியாகாது. அது நீண்ட நாட்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு என்ன பண்ணனா, நம்மளுக்கு விட்டமின் டி நம்மளுக்கு அவசியம். ஸோ விட்டமின் டி எதுலேருந்து கிடைக்குதுன்னா சூரிய ஒளியில் இருந்து கிடைக்கிது. ஸோ காலை நேரத்தில் சூரிய ஒளியில் 20 நிமிடங்கள் நீங்கள் நடக்கலாம், இல்லை வாக்கிங் போகலாம், அதை மீன்ஸ் நிற்கலாம், உட்காந்து யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம், இல்லைனா சும்மா அமர்ந்து கூட மூச்சு பயிற்சி கூட செய்யலாம், இல்லை சும்மாவே அமர்ந்து இருக்கலாம். இந்த மாதிரி 20 நிமிஷம் நீங்கள் சூரிய ஒளியை பார்த்து இருந்தாவே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் டி உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து என்ன உணவுகளில் இருக்குதுன்னா, முட்டையில் விட்டமின் டி இருக்குது. பால் சார்ந்த மற்ற பொருட்கள் அனைத்துலையுமே விட்டமின் டி இருக்குது. காளான், அதாவது மஷ்ரூம் சொல்லுவோம்ல, அதில் விட்டமின் டி அதிக அளவில் இருக்குது. விட்டமின் டி 27 மடங்கு அதிக அளவில் இருக்குதுன்னா அது காளானில் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் அதான் பால் பொருட்கள், பால் சார்ந்த எந்தெந்த பொருட்கள், பன்னீர், மற்ற அந்த பாலில் தயாரிப்பாங்கள்ல அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும், சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, மில்கி பார் சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, பன்னீராக இருந்தாலும் சரி, அந்த பாலில் தயாரித்த தயிராக இருந்தாலும் சரி, மோராக இருந்தாலும், இது எல்லாத்துலேயுமே விட்டமின் டி இருக்குது. இப்போ விட்டமின் டி உங்கள் உடலில் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு சில அறிகுறிகளை காட்டும். அடிக்கடி உங்களுக்கு கால் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு கால் வலிக்க ஆரம்பித்தோன்னே நீங்கள் என்ன நினச்சிக்கிறோன்னா, உங்கள் உடலில் விட்டமின் டி இல்லை, விட்டமின் குறைபாடு ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் முதுகு வலி ஏற்பட ஆரம்பிக்கும். சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் கூட அது பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அடிக்கடி ஒரு டயர்ட்னஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் விட்டமின் டி குறைபாடுனால தான். சரிங்களா? டெய்லி நீங்கள் ரொட்டீனாக உங்களுக்கு விட்டமின் டி தேவைப்படும். ஸோ நீங்கள் சூரிய ஒளியில் ஒரு 20 நிமிஷம் நின்றுட்டாவே உங்களுக்கு போதுமானதுக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஒரு வயதான ஒரு தாத்தா 65 வயசு. அவங்க 2 மாதமாக இந்த விட்டமின் டிக்காக 10 நிமிஷம் அவர் நடந்தாவே கால் அவ்வளோ தூரத்துக்கு வலிக்கும். ஆனால் அவர் இந்த விட்டமின் டிக்காக சூரிய ஒளியில் ஒரு 20 நிமிஷம் நின்றுட்டே இருந்தார். இப்போ அவர் கால்வலியே இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு விட்டமின் டி அவருடைய எலும்புகளை நல்லா பலப்படுத்திருச்சு. இப்போ அவர் 45 நிமிஷம் வாக்கிங் போகிறாரு. எங்கள் ஏரியாவையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு வயசு 65. பார்த்துக்கிறங்க. அந்த அளவுக்கு அவருக்கு முன்னேற்றத்தை
கொடுத்துருக்கு இந்த சூரிய ஒளி. ஸோ நீங்கள் டெய்லி சூரிய ஒளியில் ஒரு 20 நிமிஷம் நின்றீங்கனாவே உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். அடுத்து 2வது விட்டமின் என்னன்னா விட்டமின் B12ங்க. இந்த விட்டமின் B12 ஏன் ரொம்ப அவசியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக எடுக்கணும்னா, இது வந்து மூளையையும் நரம்புகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விட்டமின்ஸ் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் தான். இது நம்மளுடைய அந்த மூளையோட சிக்னலை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விட்டமின்ஸ். ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடலில் வந்து இந்த விட்டமின் B12 வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து மறதி நிறைய ஏற்படும். விட்டமின் B12 உடலில் இல்லைன்னா மறதி நிறையா ஏற்படும். எந்த பொருள் வச்சோம், எப்போ என்ன பேசுகிறோம், என்ன ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மறதியை ஏற்படுத்தி விட்டுரும். அடுத்து கை கால்களில் வந்து வலி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நடக்கும்போது பேலன்ஸே இருக்காது. நடக்கும்போதே விழுந்துருவாங்க. அப்போ இந்த விட்டமின் B12 இல்லாதவங்க நடக்கும்போது விழுந்துருவாங்க. உடல் அப்படியே சோர்வாகவே இருக்கும். அனிமியாவும் அவங்களுக்கு வந்துடும். ரத்த சோகையும் வந்துடும். இது எல்லாமே வந்து விட்டமின் B12க்கான அறிகுறிகள். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, விட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறணும். அது என்னென்னா முட்டையில் இருக்குது, பாலில் இருக்குது, தயிரில் இருக்குது, பன்னீரில் இருக்குது, ஃபிஷ்ஷு, சிக்கன், நான்வெஜ்ஜுன்னு எடுத்தும் பொழுது மீன், கோழிக்கறி இது எல்லாத்துலேயுமே இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு விட்டமின் B12 வந்து ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் B12 எவ்வளோன்னா 2.4 mg/dayக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிறணும். இவ்வளோ mg உங்களுக்கு வந்து உடலுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இதுக்கு கீழே கம்மி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த அறிகுறிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிறங்க. எதுக்காக வந்து விட்டமின் B12 உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னா, வயது ஆகும்போது அந்த உறிஞ்சுற தன்மை, மற்ற சத்துக்களை உறிஞ்சுற தன்மையும் குறைய ஆரம்பிச்சிடும் உடலுக்கு. அடுத்து வயிற்று பகுதிகளில் வந்து அந்த ஆசிட்டும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்டொமக் ஆசிட் அது குறையும். அடுத்து வந்து வெஜிடேரியன் டயட் உள்ளவங்களுக்கு அதிக பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு விட்டமின் B12 வந்து ரொம்ப தேவை. நீங்கள் இயர்லி ஒன்ஸ் கூட போயிட்டு டாக்டர்கிட்ட நீங்கள் செக்கப் பண்ணிக்கலாம். அதாவது விட்டமின் B12க்கான டெஸ்ட் ஒன்று இருக்குது. உங்கள் உடலில் வந்து விட்டமின் B12 நல்லா இருக்கா இல்லை குறைவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். அடுத்து 3வது விட்டமின்ஸ் என்னென்னா விட்டமின் C தாங்க. விட்டமின் C நம்மளுக்கு நேச்சுரலாகவே ஒரு இம்யூனிட் பூஸ்டராக இருக்கக்கூடியது. அதாவது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதான் விட்டமின் C. இதனால் நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை இந்த மாதிரியான நோய் தொற்றுகளில் இருந்து நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியது தான் இந்த விட்டமின் C. ஸோ ஏதாவது நம்மளுக்கு அடிபட்டோ இல்லை கீழே விழுந்தோ ஏதாவது புண்ணு வந்தால் கூட வேகமாக ஆறிடும். நம்மளுக்கு விட்டமின் C நம்ம உடலில் இருந்துச்சுன்னா அந்த அடிப்பட்ட புண்கள் கூட வேகமாக ஆறிடும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின் எலாஸ்டிக்காக இருக்கிறதுக்கும் உதவி பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய இரும்பு சத்தை நம்ம உடலில் வந்து வேகமாகவே உறிஞ்சுறதுக்கு இந்த விட்டமின் C வந்து உதவி பண்ணுது. நம்ம இரும்பு சத்துக்கள் வேணும்னு சொல்லிட்டு இரும்பு சத்துக்கள் உள்ள உணவை சாப்பிட்டா மட்டும் போதாது. அந்த உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு வந்து இந்த விட்டமின் C தான் தேவை. அதே மாதிரி நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கும் விட்டமின் C வந்து உதவி பண்ணுது. விட்டமின் C வந்து அதிக அளவில் எந்த உணவுகளில் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு இயற்கையாகவே ஆரஞ்சு பழத்தில், நெல்லிக்காயிலலாம் விட்டமின் C அதிகமாக இருக்குது. முக்கியமாக நெல்லிக்காயில் தான் நிறைய விட்டமின் C அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு நெல்லிக்காயை வந்து எடுத்துக்கிறங்களாம். ஏன்னா விட்டமின் Cக்கு வந்து அது விலையும் ரொம்ப கம்மி, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஆரஞ்சு பழம்னா அது நெல்லிக்காயை விட ரேட்
அதிகம். நெல்லிக்காய் விட ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி வந்து கம்மி தான். அடுத்து வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது கொய்யாப்பழம். முடிஞ்ச அளவு நீங்கள் கொய்யாப்பழத்தை டெய்லி ஒன்று கூட எடுத்துக்கிறங்க. ஏன்னா அது வந்து விட்டமின் சிக்கும் நல்லது. உங்களுக்கு நார்ச்சத்துக்கள் வேணும், மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவும் முக்கியமாக அந்த சுகர் இருக்கிறவங்கலாம் தாராளமாக ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துகிட்டு வரும்போது அந்த சுகரும் கண்ட்ரோல் ஆயிரும், உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாயிரும். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது கொய்யாப்பழம். விலையும் ரொம்ப கம்மி. மற்றது கூட நீங்கள் காசு அதிகமாக போட்டு வாங்கிட்டு இருக்கணும். அடுத்து என்னென்னா விட்டமின் சி இருக்கக்கூடியது லெமன். லெமனில் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்து கிவி பழம். கிவி பழத்துலையும் விட்டமின் சி இருக்குது. அடுத்து தக்காளி பழம், டொமேட்டோ இதுலேயும் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. கேப்சிகம் அதுலேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறலாம். இல்லை எனக்கு விட்டமின் சி வந்து உடனடியாக எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேங்க. அதாவது சுடு தண்ணி எடுத்துக்கிறேங்க. வெது வெதுன்னு குடிக்கிற மாதிரி ரொம்பவும் கொதிக்க வைக்காமல் வெது வெதுன்னு குடிக்கிற மாதிரி சுடு தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதில் அரை எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் வந்து ஹனி, உங்கள் இனிப்புக்கு தேவையான ஹனி மிக்ஸ் பண்ணி இதை குடித்தா உங்களுக்கு இம்யூனிட் பவர் வந்து, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பல மடங்கு வந்து உங்கள் உடலுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு விட்டமின் சி தேவைப்படுதுன்னா 75ல் இருந்து 90 mg பர் டேக்கு விட்டமின் சி வந்து தேவைப்படுது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டமின் சி வந்து எடுத்துக்கிறணும் கண்டிப்பாக. அடுத்து 4வது முக்கியமான விட்டமின்ஸ் என்னென்னா விட்டமின் K12 ப்ளஸ் கால்சியம். இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டமின்ஸ்கள். விட்டமின் K12 கூட கால்சியமும் சேர்ந்து வேலை செய்யுது. ஸோ இது வந்து எலும்புகளுக்கும் சரி, நம்மளுடைய இதயத்திற்கும் சரி ரொம்ப அவசியமானது. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை உணவுகள் மூலம் எடுத்தாலும் சரி, எலும்புகளுக்கு கண்டிப்பாக விட்டமின் K2 வந்து ரொம்ப அவசியம். கால்சியம் சப்ளிமெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் ரெக்கமெண்டேஷன் அவங்க எழுதி கொடுப்பாங்க, இந்தந்த டேப்லெட் எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கால்சியம் சப்ளிமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அந்த உணவுகளை எடுத்துக்கிட்டால் இன்னுமே உங்களுக்கு ஆரோக்கியம் கூடுதலாக இருக்கும். முடிஞ்ச அளவு உணவுகளை நீங்கள் சாப்பிட்டாவே உங்களுக்கு போதுமானது. இப்போ விட்டமின் K12 வேலை என்னன்னு பார்க்கலாம். அதாவது கால்சியம், அதாவது போனுக்கு நல்ல ஒரு டெபாசிட்டாக இருக்கக்கூடியது வந்து இந்த விட்டமின் K12 தான். ஆர்த்ரைட்டிஸில் கால்சியம் படிகிறத தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு இந்த விட்டமின் K12 வந்து பயன்படுது. ஆஸ்ட்ரோபோரோசிஸை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது. ஏன்னா இதெல்லாம் வயது ஆக ஆக வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இது எல்லாத்தையுமே தடுக்கிற வேலையை விட்டமின் K12 வந்து செய்யுது. ஸோ விட்டமின் K12 இருக்கக்கூடிய உணவுகள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது தயிர், சீஸு, யோகார்ட்டு இது எல்லாமே வந்து விட்டமின் K12 இருக்குது. அப்புறம் நெய், பட்டரு இது எல்லாத்துலேயும் விட்டமின் K12 இருக்குது. அடுத்து கால்சியம் சோர்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்னா பாலில் கால்சியம் இருக்குது, தயிரில் கால்சியம், ராகி அதாவது கேழ்வரகுல கால்சியம் இருக்குது, எள்ளில் கால்சியம் இருக்குது, ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் அதாவது முருங்கை இலைகள் அதில் வந்து கால்சியம் இருக்குது, பாதாமில் கால்சியம் இருக்குது. இது எல்லாமே கால்சியம் உள்ள உணவுகள். நீங்கள் கண்டிப்பாக இந்த உணவுகள் எல்லாமே எடுத்துக்கிறணும். விட்டமின் டி ப்ளஸ், விட்டமின் K2, கால்சியம் இது 3மே சேர்ந்தால் தான் நம்மளுக்கு எலும்புகள் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல பலமாகவும் இருக்கும். அடுத்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் டிப்ஸை வந்து சொல்ல போகிறேன். அதாவது இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ஹெல்த் டிப்ஸை நீங்கள் இந்த உணவுகளோடு சேர்த்து இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக எப்பொழுதுமே இருக்கும். அதாவது நீங்கள் காலையில் 20 நிமிடம் வந்து வாக்கிங் போங்க. வாக்கிங் 20 நிமிடம் கண்டிப்பாக போங்க. அதுவும் சூரிய வெளிச்சத்தை சூரிய ஒளி வந்து உங்கள் மேலே படுற மாதிரி பார்த்துட்டு போங்க.
அப்புறம் வீக்லி ட்வைஸ் 2 டைம் இல்லை 3 டைம் வந்து கால்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதாவது சேரில் உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி கால்களை சிறிது தூரம் தூக்கிட்டு கீழே இறக்குற மாதிரி அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 8 மணி நேரம் கண்டிப்பாக தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 6 to 8 மணி நேரம், முடிஞ்ச அளவுக்கு 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து குடிங்க. உங்களுடைய வேலைகளை பொறுத்து மாறுபடும். தண்ணி ரொம்ப டம்ப் பண்ணி குடிக்க வேண்டாம், கஷ்டப்பட்டு குடிக்க வேண்டாம். உங்களுக்கு தாகம் எடுக்கும் பொழுது குடிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. ஒரே நேரத்தில் நிறையா குடிக்காதீங்க, கம்மி கம்மியாக குடிங்க. ஒரே நேரத்தில் நிறையா குடிக்கும் பொழுது உங்களுடைய இதயத்துக்கு வந்து ஒரு ப்ரெஷர் ஏற்படும். ஸோ அதுவே உங்கள் உடலுக்கு வந்து தீங்கை ஏற்படுத்திவிடும். ஸோ வந்து நல்லதுன்னு நினச்சி அதை வந்து நீங்கள் தீமை ஆக்கிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ்டு பண்ண ஃபுட்டு, அதாவது பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட அந்த உணவுகளை வந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா அதில் அதிக அளவில் உப்பு சேர்க்கப்பட்டிருக்கும். ஊறுகாய், சிப்ஸு, லேஸ் இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அடுத்து அப்புறம் வருடத்திற்கு ஒரு முறை வந்து விட்டமின் டெஸ்ட்டு வந்து பண்ணிக்கிறேங்க. உங்கள் உடலை வந்து அவ்வப்போது செக்கப் பண்ணிக்கிறேங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னென்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கப் எடுத்துக்கிறேங்க. என்ன நண்பர்களே, 60 வயதுக்கு மேலே நம்ம உடலை நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். அதுக்கு இந்த 4 விட்டமின்கள் ரொம்பவும் அவசியமானது. விட்டமின் டி, விட்டமின் B12, விட்டமின் சி, விட்டமின் K2, கால்சியம். இது எல்லாமே நம்ம உடலுக்கு வந்து நம்ம ஹெல்த்தாக இருக்கிறதுக்கும் எனர்ஜெட்டிக்